சினிமாவுல ஒரு படத்தோட பெயருக்கு கீழே டேக்லைன் போடுற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி பெயருக்கு கீழே பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ங்கிற டேக்லைனை விஜய் பயன்படுத்தினாரு. அதை பார்த்துட்டு திமுக எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற டேக்லைனை போட்டு விளம்பரப்படுத்தினாங்க. விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு கூட்டங்களுக்கு வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதுக்கு பதிலடியா திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்தினாங்க. 2024 பிப்ரவரி வரைக்கும் திமுக அதிமுகவினுடைய கட்சி தொண்டர்கள் பெரிய அளவுக்கு கட்சியினுடைய துண்டை பயன்படுத்த மாட்டாங்க. கட்சியினுடைய வேட்டிய கட்டி இருப்பாங்க. கட்சி தலைவர்களுடைய படத்தை சட்டப்பையில வச்சிருப்பாங்க. கட்சியினுடைய கொடி அவங்களுடைய கார்ல இருக்கும். இதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடையாளமா இருந்தது. ஆனா தாவேக தலைவர்கள் அவர்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்களுடைய எல்லா கூட்டங்களையும் மாநாடுகளையும் கட்சியினுடைய துண்டை நெத்தியில கட்டிட்டு வந்தாங்க. சில பேர் கழுத்துல போட்டிருப்பாங்க. விஜய் அவர்கள் வரும் பொழுது தலைக்கு மேல அதை சொல்லட்டி ஆரவாரமா வரவேற்பு கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கட்சிக்குன்னு புதுசா கட்சி துண்டை வடிவமைச்சு பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக அதிமுகவுடைய எந்த கட்சி கூட்டங்கள்லையும் இதை நீங்க பார்த்திருக்க முடியாது. சினிமாவுல வர்ற பாட்டு மாதிரி அரசியல் கட்சிக்குன்னு தனியா பாடல்களை வெளியிட்டார் விஜய். அது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிச்சு கொண்டாடினாங்க. அதே மாதிரி உதயநிதியும் ஸ்டாலின் எடப்பாடி இவங்க 3 பேரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி விஜய் பயன்படுத்தின அதே ஸ்டைல பயன்படுத்தி கட்சி பாடல்களை வெளியிட்டு இருக்காங்க.